ஆனால் நமக்கு மறமாத ஒரு நேசர் உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆட்டின் முன்னே சென்று கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவர் அழைப்பித்து சாமுவேல் தீர்க்கதரிசியினாலே அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மேன்மைப்படுத்தினார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாடும் சரி, பழைய ஏற்பாடும் சரி, அபிஷேகம் இல்லாமல் மேன்மை இல்லை என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னபோது, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்தின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் ஊற்றப்படவில்லை என்றால் உன் நிலைப்பாடு, உன் நிலைமை ஒருபோதும் மாறாது. வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. உன்னதத்தின் ஆவியானவர் நம்மேல்